கொஷின் நம்பர் 1. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 6500 ஆகவும் 1.5 ஆண்டுகளில் 5750 ஆகவும் மாறுகிறது. அசல் மற்றும் வட்டி வீதத்தை காண்க. ஸோ இந்த இடத்துல பியும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்கணும். 3 வருஷத்தில் 6500 ஆகவும் 1.5 வருஷத்தில் 5750 ஆகவும் மாறுது. அசல் மற்றும் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 ஆண்டுகளில் தொகை எவ்வளவா இருக்குது? 3 ஆண்டுகளில் தொகை 6500 ஆகவும், இதே 1.5 ஆண்டுகளில் 5750 ஆகவும் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு 1.5 ஆண்டுகளில் வட்டி மட்டும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 0, 10 5 போச்சுன்னா 5, 4 14 7. ஸோ 1.5 வருஷத்தில் 750 ரூபா வட்டி கிடச்சிருக்கு. அப்போ நான் இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கிறேன். அப்போ 3 ஆண்டுகளில் வட்டி பார்த்தோம்னா 1500. ஏன்னா இதை மல்டிப்ளை 2 பண்ணால் இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1500 டபுள் ஆகிருக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், 3 ஆண்டுகளில் 6500 ஆகவும், அந்த லைனை இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஆண்டுகளுக்கான தொகை 6500, கரெக்டா? ஸோ வட்டி 1500. ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்ம்லாம் என்ன? P0/100ங்கிறது காமன். அது இல்லாமல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ தொகையிலிருந்து நம்ம அசலை கழிச்சா வட்டி கிடச்சிரும், ரைட்? ஸோ வட்டி 1500, அமௌண்ட் 6500 மைனஸ் பி. நமக்கு தேவை பிரின்சிபல் தானே. ஸோ பி மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இந்த சைடு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 6500 மைனஸ் 1500. அதாவது மைனஸ் பி ஈக்குவல் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் பி ஆயிரும். இந்த 1500 ஈக்குவல் இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆயிரும். அப்போ டோட்டலாக அசல் மட்டும் 5000 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அசல் 5000 கண்டுபிடிச்சாச்சு. வட்டி வீதம் என்ன அப்படின்னு பார்க்கணும், ரைட்? ஸோ PNR டிவைடட் பை 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா போடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1500ன்ட்டு. அசல் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 5000ன்ட்டு. என் 3 ஆண்டுகள். ஸோ 3 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும், ரைட்? இந்த 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் ஆயிரும். 1 3 3, 5 3 15, 1 5 5 15 50. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. அசல் 5000. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டிங்கிறது அதற்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 2. ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பு ஆகிறது. அப்போ வட்டி விதத்தை காண்க. ஸோ இந்த இடத்துல அசல் இவ்வளோதான் கொடுக்கல, அந்த தொகைன்னு எவ்வளோன்னு கொடுக்கல. அதனால் நம்மளாம் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அசல் 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பு ஆகிறது. அதாவது தொகை 200 ரூபா ஆயிரும். ஸோ 100, 1000 அப்படின்னு எதை வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 100 ரூபா எடுத்துக்கிறேன். ஸோ அசல் 100 ரூபா 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா அமௌண்ட் மைனஸ் பி, அதாவது தொகை மைனஸ் அசல், அதாவது 200 மைனஸ் 100. ஸோ 100. ஸோ அடுத்த ஃபார்முலா SI இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இதில் கண்டுபிடிச்ச வட்டியை 100ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். பி ஆல்ரெடி நம்ம 100 தான் எடுத்துருக்குறோம். ஸோ 100. என் அப்படிங்கிறது 10 ஆண்டுகள்னு சம்பளி கொடுத்துருக்காங்க. ஆர் நமக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது சிம்பிளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் அப்படிங்கிறது 10%. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அதுக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 3. ஒரு தொகையானது 12.5% ஆண்டு வட்டி வீதத்தில் 12.5% ஆண்டு வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது.
ஆண்டுகளின் எண்ணிக்கையை காண்க அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ இந்த இடத்துல அசல் எவ்வளோன்னு கொடுக்கல, தொகையும் எவ்வளோன்னு கொடுக்கல, வட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க 12.5% சொல்லிட்டு ஆண்டுகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அசல் கொடுக்காதனால நம்மளாக இமேஜின் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 100 ரூபான்னு வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12.5% என்ன தான் அவங்க கேட்குற கொஷின். ஸோ குறிப்பிட்ட ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது. அப்போ தொகை இருக்குல்ல, தொகை வந்து அசல் 100 ரூபானா டபுள் தான் மடங்குன்னா 200 ரூபா ஆயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான பேசிக் ஃபார்முலா என்னது? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல், அதாவது தொகையிலிருந்து அசலை கழிக்கணும். ஸோ 200 மைனஸ் 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 100 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, SI is equal to PNR divided by 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது 100 ரூபா. அசல் நம்மளாம் எடுத்திருக்கோம் 100 ரூபான்னு சொல்லிட்டு என் தான் அவங்க கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது, முழு பின்னமாக மாற்றிக்கோங்க. 12 2 24, 24 + 1 25. ஸோ 25/2 பர்சன்டேஜ் இருக்கனால இந்த இடத்துல நான் 100ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். ஒரு 25 25 4 25 100. அடுத்தது இந்த 2 டிவிஷனில் இருக்கிற 2 ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போ 4 2 8 இஸ் ஈக்குவல் டு n. ஸோ ஆண்டுகளின் எண்ணிக்கை வந்து 8 ஆண்டுகள். ஆப்ஷன் பிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 4. மாலா என்பவர் தன்னிடம் இருந்த தொகையை சமமாக பிரித்து இரு திட்டங்களில் முதலீடு செய்கிறார். ஒரு திட்டத்தில் 10% வட்டி வீதத்திலும் மற்றொரு திட்டத்தில் 12% வட்டி வீதத்திலும் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். இறுதியில் ரூபாய் 3300 அவர் மொத்த வட்டியாக பெறுகிறார் எனில் அவர் முதலீடு செய்த மொத்த தொகை எவ்வளவு? அதாவது அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க கையில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னு சொல்லலை, ஆனால் நம்ம ஒரு P is equal to Xன்னு எடுத்துக்கலாமே. ஸோ 2 திட்டங்களில் சமமாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு திட்டத்தில் x/2 அப்படின்னு சொல்லிட்டோம், இரண்டாவது திட்டத்துலேயும் x/2 அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரைட். ஸோ SI is equal to PNR divided by 100 அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு P x/2 எடுத்துக்கலாம். P வந்து x/2 எடுத்துக்கலாம். N வந்து 3 ஆண்டுகள் சம்பளை கொடுத்துருக்காங்க, 3 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% ப்ளஸ் அடுத்த ரெண்டாவது முதலீட்டில் வந்து Pக்கு வந்து x/2 போட்டுக்கலாம். அதே 3 ஆண்டுகள், ஆனால் வட்டி மட்டும் 12%. இது ரெண்டையும் சேர்த்தா அவங்களுக்கு மொத்த வட்டி எவ்வளோ கிடைக்குதா? சம்பளை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3300 கிடைக்குது. ஸோ இதை தான் நம்ம சிம்பிளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ 3 × 10 30, 30 × x 30x டிவைடட் பை 200, 2 × 100 அப்படியே பெருக்கிக்கலாம். ப்ளஸ் 36 36x டிவைடட் பை 2 × 100 200 இஸ் ஈக்குவல் டு 3300. ஸோ பகுதி ரெண்டும் சேமாக இருக்கனால தொகுதி ரெண்டையும் கூட்டிக்கலாம். ஸோ 66x டிவைடட் பை 200 இஸ் ஈக்குவல் டு 3300. அடுத்தது இந்த பகுதியில் இருக்கிறது ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா பெருக்கிக்கலாம். 66x இஸ் ஈக்குவல் டு 33 2 66 2 0 அகெயின் 2 0. இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். ஓர் 66 66, இங்கேயும் ஓர் 66 66, 2 0 இன்னும் 2 0. அப்போ ஆன்சர் x இஸ் ஈக்குவல் டு 10,000. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான விடை. ஸோ நீங்கள் எடுக்கும்போது x/2ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து சம்பளையை கொடுத்துருக்காங்க, சமமாக பிரித்து இரு திட்டங்களில் முதலீடு செய்கிறார். அந்த இடம் மட்டும்தான் நம்ம கவனமாக வச்சுக்கணும். ஸோ பிங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், சமமாக பிரித்துங்கிறனால x/2 அண்ட் x/2ன்னு வச்சுக்கிறோம். அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 5. ராஜசேகர் என்பவர் ஒரு தொகையை 6% வட்டி வீதத்தில் முதல் 2 வருடத்திற்கும், அடுத்த 9% வட்டி வீதத்தில் அடுத்த 3 வருடத்திற்கும், 14% வட்டி வீதத்தில் 4 வருடத்திற்கும் கடனாக அளிக்கிறார். அவர் 9 வருட முடிவில் மொத்த வட்டி தொகை ரூபாய் 11,400 பெறுகிறார் எனில் அவர் எவ்வளவு தொகை கடன் அளித்திருப்பார்? அதாவது
ஒரு தொகையை எவ்வளோ அசலுங்கிறது தெரியல, ஒரு அசலை 6% வட்டி வீதத்தில் முதல் 2 வருடத்திற்கும், அதே அசலை 9% வட்டி வீதத்தில் அடுத்த 3 வருடத்திற்கும், 14% வட்டி வீதத்தில் 4 வருடத்திற்கும் கடனாக கொடுக்குறாரு. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R1, R2, R3ன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இதையும் N அப்படிங்கிறது காலத்தையும் N1, N2, N3 எடுத்துக்கிறோம். ஸோ மொத்த வட்டி தொகை வந்து 11,400. அதாவது அதே PNR சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான PNR டிவைடட் பை 100 அந்த ஃபார்முலா தான். ஆனால் இங்கே மூணு வட்டி வீதமும் 3 காலமும் கொடுத்துருக்கனால நான் இங்கே PN1 R1 டிவைடட் பை 100 ப்ளஸ் PN2 R2 டிவைடட் பை 100. அசல் மாற போகிறதில்ல, அதனால தான் அப்படியே Pன்னு வச்சுக்கிறோம். அடுத்து PN3 R3 டிவைடட் பை 100. மூணையும் சேர்த்தா மொத்த வட்டி தொகை எவ்வளோ பெறுறாரா? 11,400 பெறுகிறார். ரைட். ஸோ P அப்படியே வச்சுக்கலாம். N1 அப்படிங்கிறது 2 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6% டிவைடட் பை 100 ப்ளஸ் N2 அப்படிங்கிறது 3 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9% டிவைடட் பை 100 ப்ளஸ் N3 அப்படிங்கிறது 4 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 14% டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 11,400. சிம்பிளை பண்ணால் 6 12 P டிவைடட் பை 100, 27 P டிவைடட் பை 100, 56 P டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 11,400. ஸோ பகுதி எல்லாமே சேமாக இருக்குது, அதனால் தொகுதியை நம்ம கூட்டிக்கலாம். 50 20 70 80 82 89 95. ஸோ 95 P. இந்த பகுதியில் இருக்கிற 100 வந்து இந்த சைடு போயிடும். அது 95 P டிவைடட் பை 100 இருக்கும், 11,400 இருக்கும். இந்த 95 P மட்டும் வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ 11 4 2 0 இன்னும் 2 0. ரைட். இப்போ இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ P மட்டும் வச்சுக்கலாம். 11 4 2 0 2 0 டிவைடட் பை 95. 5 5 4 95 45. 2 10 ஒன்று போச்சுன்னா 2 10 திருப்பி 8 5 40 3 0. 1 19 19 1 19 19 இது 3 போகும், 2 19 38 3 0. அப்போ அசல் அப்படிங்கிறது 12,000 அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை.